ஒரு கடவுள் காக்க பிரால் வந்திருக்கான் நியூஸ்ல பின்னால நாங்கள் எல்லாருமே ஒரு தாய் மக்கள் நடந்து வர்ற காலால இல்ல என்ன நடந்து இப்ப எங்கட காலால இல்ல எங்கட மக்களோட அன்பால பிள்ளையாரப்பாக்கு போயிட்டு வா பிள்ளையாரப்பா சொல்றது யானைகள் நடமாடக்கூடிய பாதை தான். வணக்கம் மக்களே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்களும் நல்ல சுகமா இருக்க வேணும் என்று நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நாங்கள் வவுனியாவிலிருந்து மதவாஜி போகிறோம். நீங்கள் காணொலியை பார்த்துருப்பீங்க. புதுசாக யாராவது இந்த காணொலிக்கு வந்தீங்கன்னு சொன்னால், நான் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இல்லை எங்களோட உறவுகள், எங்களோட நண்பர்கள், அதாவது தமிழ் ப்ரோ ஸ்ட்ரீம்ஸ், அதாவது இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு எங்களுக்கு 5வது நாள் 4வது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்துட்டு அப்படி வவுனியாலையும் நாங்கள் நின்றுட்டோம். அதாவது வவுனியாண்ட அன்புங்களை நிற்க வச்சுட்டுது. அதாவது நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மதவாச்சி கிட்டத்தட்ட பெரிய ஒரு நெடுந்தூர பயணம்னு சொல்கிறத விட இந்த டைமுக்குள்ள வேகமாக கிடைக்க வேண்டிய பயணம் இந்த பயணம். அதான் நாங்கள் ஸ்ட்ராவான்னு சொல்லி அந்த ஆப்பை ஒன் பண்ண போகிறோம். இப்போ ஒன் பண்ணியாச்சு, வாங்க நாங்கள் வலிக்கிடுவோம். இருட்டுக்காம வலிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் சரியாக 4:34. இல்லை பேருங்க, வவுனியாவிலேருந்து சரியாக புறப்பட போகிறோம். யாராவது இந்த சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருவணுங்க. தண்ணி இல்லாம தான் வலிக்கிறோம். இப்போ நண்பன் லைட்டை போடுறா, லவண்டே இருக்குதோ. இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களோட இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகும். இப்படியும் அங்கே போக காணொலி போடுவேன்னு தெரியாது. அதாவது காணொலி ஏண்டா அங்கால போயிட்டு தான் போடுவேன் இடையில. என்னென்னு சொன்னால் அவ்வளோ ஸ்பீடாக நடக்கணும். உங்கள் கொண்டைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்பீடாக நம்மளை 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்க, 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்குது. நேரம் 4:34. நாங்கள் எல்லாம் 10:30க்கு 34 கிலோமீட்டர் கடந்திருக்கணும். உண்மையாகவே கடும் சவாலானது எங்களுக்கு. சரி நண்பர்களே, நாங்கள் அப்படியே போக இன்னும் நடக்கணும்னு சொல்லி காட்டுறோம். மதவாச்சி பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாம் சொல்கிறது யானைகள் நடமாடக்கூடிய பாதை தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதாவது ஒரு 6 மணிக்கு இடையில் 15 கிலோமீட்டர் சாத்தியம் இல்லை. ஆனால் 6:30க்குள்ள 15 கிலோமீட்டர் சாத்தியம் இருக்குது. அதாவது 1.5 மணி நேரத்தில் கஷ்டம் நிற்காமல் போக நினைக்கிறோம். சாத்தியம் கொண்டு பார்ப்போம். 2 மணி நேரத்தில் 15 கிலோமீட்டர் ட்ரைவன்றதானே. இல்லாட்டி ஒரு 12 போனாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். 2 மணி நேரத்தில் யாழ்ப்பாணம் கொழும்பு பஸ் போய் கொண்டு இருக்குது. இந்த இடத்துலேருந்து கும்பிட்டு தான் போகிறது. அதில் ஒரு பிள்ளையார் கொண்டு இருக்குது. எல்லாருமே கூடுதலாக எங்கள் 2 கும்பிட்டு போகிறவ பிள்ளையாரப்பா எங்களை மதவாச்சிக்கு கொண்டு போய் வடிவா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சேர்த்துட்டு சோரா பிள்ளையாரப்பாக்கு போயிட்டு வா. பிள்ளையாரப்பா போகிற வாயில் ஒரு கடை வந்துருந்தா தண்ணி குடிக்கலாம். கவிதா தங்களோட ஸ்பீடாக நடக்கிறான் போல. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் நோத்வே இருக்குது. தண்ணி அதாவது விடாச்சு கொண்டே இருக்குது. பார்ப்போம் போகிற இடத்துல கடை இருந்தால் நாங்கள் தண்ணியை குடிப்போம். என்ன சொன்னால் நேற்று ஃபுல்லாக இனிப்பு சாப்பாடை சாப்பிட்டு வயிறு அதாவது வாய் இனிச்சு கொண்டு இருக்குது. இன்றையிலேருந்து சாப்பாடில் பயங்கர கவனம் போகணும். என்ன சொன்னால் சாப்பாடு தான் இம்பார்ட்டன்ட். சாப்பாடில் கவனம் இல்லாததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கீழே ஒரு சின்ன ஒரு கால் நோண்டு வந்துடுது. வடக்கு மாவட்டத்தை விட்டு தாண்ட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் வடக்கு நுழைவாயில் இருக்குது. நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:33. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலிஸ் நிலையம் ஈரட் பெரிய குளம் அதுக்கு பதிலாக நாங்கள் இப்போ நின்று கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்கிறது. எங்களோட பயணங்கள் ஓயாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்து கொண்டே இருக்கிறோம். சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன காரணம்? நாங்கள் நடந்து கொண்டு இருக்கோம், அதுதான் காரணம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வந்து அதான் கால் பண்ணுங்க. யாருக்கு உங்களுக்கு எத்தனை மணிக்கு கால் பண்ணீங்க? இப்போ கால் பண்ணி அதான் அடுத்தவர் என்ன சொன்னார் எடுத்து 1.5 கிலோமீட்டர் வலிக்கிட்டு வந்தது. நானே அப்படியே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தருவோம். ஒன்று தான் பாக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது. இதில் பார்த்தா காட்சிகள் எல்லாம் அருமையாக இருக்குது. என்னடா பாடுறா திருப்பி அதிகாலையில் சூரியனை எழுப்பி அதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் உருவாக்குவோம். வில்லு போட்டு கொண்டு போடுவோம் ஒரு நிமிஷத்துக்கு. வா மச்சான். பாட்டு வந்து என்ன பாட்டு சொல்ல போறோம்னா, தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லிசை பாட வந்தருள்வாய் கணபதியே வந்தருள்வாய் கணபதியே. நண்பன் சரஸ்வதியே 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 அம்மா கேட்ட வரம் அருள்வாய்
அம்மா கேட்ட வரம் மறுவாய் கந்தனுக்கு முன்பிறந்த எங்கள் கணபதியே முன்வருவாய் எங்கள் கணபதியே முன்வருவாய் இவ்வாறு வில்லிசை பாட வந்திருக்கு நாங்களோ. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சொல்லுங்க தலைவா. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் வீறு கொண்ட வெங்கைகளாய் சீற்றம் கொண்ட சிங்கங்களாய் அதிகாலை எத்தனை மணிக்கு ப்ரோ? 6 மணிக்கா? இல்லை அதுக்கு முதல் எத்தனை மணிக்கு? நாளைக்கு 4:30 மணி அளவிலே எமது இரு கால்களையும் எடுத்து வீதியோரம் வைத்து அஜிரேட்டர் கீரை கூட்டாம புரை கட்டிக்காம ஒரே சீரான வேகத்திலே எங்களுடைய இருகால் வாகனம் வந்து மிகவும் வேகமாக மதவாச்சி நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே போகையிலே லைட்டை விழுத்தி போட்டு கையிலே வீட்டுக்கு அப்புறம் ஒன்றும் தெரியாம நிக்கையிலே கைகால் கடுக்கையிலே கைகால் கடுக்காது என்ன கைகால் பிடிச்சு கிடக்கு நீ பிடிச்சு கையால் இன்றைக்கு மட்டும் நாங்கள் கலட்டி வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் நடந்து வர காலால் இல்லை. என்னதான் நடந்து வரும் இப்போ எங்களோட காலால இல்லை எங்களோட மக்களோட அன்பால. அப்படி சொல்ல வேணும். மக்கள் அன்பால நடந்து கொண்டிருக்கோம். யாழ்ப்பாணத்தை விட்டு பள்ளி கிடைக்க காலை வச்சுட்டு தான் வந்தாங்க. வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களோ? நல்ல அண்ணே பார்த்துக்கணும் சொன்னா நேற்று சந்திச்சிருப்பேன். வீடியோவில் காட்டினான். ஓகே, எப்படி என்ன மாதிரி அதான் இந்த மாதிரி இன்றைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நடக்க போறீங்க? இன்னைக்கு உங்களோட மத வச்சு வரைக்கும் நடந்துட்டு போட்டிருக்க சுவை போட்டு வெட்டி தள்ள போது போல. அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நடக்கிறது வரைக்கும் நடக்கிறது. ப்ரோ ஷூ தேவை இல்லாட்டி பேக்கில் செருப்பு இருக்கு போட்டுருவாங்க. சகல ஆயுதங்களும் பேக்கில் இருக்கு. பேக்கில் இங்கே பாருங்க, நேற்று நண்பன் அதாவது எங்களோட பனிப்புலத்துல இருந்து வந்த பரிசு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு தாய் பிள்ளைகள் ஒரு என்ன வடியாப்பா ஒரு அன்பாக நேசிப்போம், மென்மேலும் தொடரட்டும் உங்கள் பயணம். வாழ்த்துக்கள் தமிழ் ப்ரோ. அதாவது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட 4 மதம் சம்பந்தப்பட்ட அடையாளங்கள் இதில் பொறிச்சு இருக்குது. அதை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது பனிப்புலம் வாழ் நண்பர்கள் என்று சொல்லி கீழே இருக்குது. இங்கே கிங் தமிழ் ப்ரோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே 4 மதம் எல்லா மதமும் சம்மதம் மாதிரி இருக்கு. நாங்கள் எல்லாருமே ஒரு தாய் மக்கள். உங்களுக்கு 2 சம்பவம் சொல்கிறேங்களோ. 2 சம்பவம். என்ன 2 சம்பவம்னு சொன்னால், ஒருக்கா நாங்கள் அதாவது இல்லை பவுனியாவில் மரம் நட்டுறாங்க. மரம் நட்டுட்டு இன்ஜின் ஒரு பிடி ஒன்று பிடிச்சது. என்ன பிடிச்சோ தீப்பறி பறக்க நடந்து கொண்டு போனாங்க. நாங்கள் அதுக்கு பிறகு எங்கே 2 அதுக்கு பிறகு அவ்வளோ செலவாகிட்டோம். நாங்கள் என்ன நடந்தது தெரியாது அந்த டைமுக்கு. என்ன பயங்கரம் 5 கிலோமீட்டருக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு 30-35 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டோம். அப்படியே ஹை ஸ்பீட். இப்போ நாங்கள் நடக்கிறோம். இதை விட இன்னும் 1 மடங்கு கூட ஸ்பீட். அளவாக தான் போகணும். இந்த கலைக்கு அது களைப்பு தெரியல. நான் கேட்டுக்கொண்டு போகணும் பாட்டு. அப்படி பாட்டை போடுங்க. இங்கே வேற இல்லை, குளமுண்டு காட்டி கொண்டிருக்கணும். இப்போ தான் தோண்டி கொண்டிருக்கணும் போல். இங்காலம் அப்படி தான் இருக்குது. வேறுங்க அணை காட்டி கொண்டிருக்கணும். என்ன இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதாவது இங்கால நாங்கள் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமத்திய மாகாணம். இங்கால் பக்கம் அதிகாலையில் வயல்கரையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இங்கால இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த காட்சிகளை ரசித்து கொண்டு போய்க்கல. அதாவது நாங்கள் இப்போ வானத்தில் போக போகிறோம்னு சொன்னால் இயற்கையை ரசிச்சு கொண்டு போகிறதுன்றது அதாவது ஸ்பீட்டாக போயிடுவோம். ஆனால் நடந்து போய்க்கல இப்படி சுழண்டு பார்த்து கொண்டே போகலாம். அவ்வளோத்துக்கு இன்பமாக இருக்கும். என்ன நெஞ்சளவா நீயே சொன்ன நீ 15 கிலோமீட்டர் நடக்கிறோம்னு சொல்லி இப்போ நீ சொல்ற வர்ற கடையில் ஸ்டாப் பண்ணிட்டு நான் தண்ணி கேட்க மாட்டேன். இந்த வேலை ஒன்று இந்த வேலை நான் புள்ளி நடக்கிற தண்ணியை குடிச்சு நான் தான் பேர்கிள்ஸ். நீ தான் கார்கிள்ஸ் பிடிச்சிட்டி பேர்கிளாடா. நீ கார்கிள்ஸ் பிடிச்சிட்டியதால உங்கள்கிட்டயே தேவையான எனர்ஜி எல்லாம் இருக்கு. இங்கே வேற பிடிச்சிட்டு முழு எனர்ஜி கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் 5:51. அப்போ கொஞ்சம் தண்ணி விடாச்சதான். இப்போயும் தண்ணி விடாக்குது தான். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விடிஞ்சிட்டு காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒத்து கொள்ளுது. என்ன ஆகையால எல்லா பாட்டுக்கும் போட்டு இசை பார்க்க மாட்டே வைக்க போகிறோம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 25 கிலோமீட்டர் நாங்கள் நடக்க வேண்டி இருக்குது. உண்மையாகவே பயங்கரமாக ஸ்பீடாக நடந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்பீடுன்னு சொல்கிறத விட நாங்கள் நிற்காமல் நடந்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராவா ஆப்புகளை போய் பார்க்குறோம். நாங்கள் இதுவரைக்கும் 7.22 கிலோமீட்டர் நடந்துட்டோம். உண்மையாகவே 5:51 எங்களோட பயணம் ஆரம்பித்தது உண்மையாக சூப்பர். அதாவது நல்ல ஸ்பீடாக தான் போய் கொண்டிருக்கோம். மணத்தியாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:17. ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போட்டதில் கொஞ்சம் நின்று கதைச்சு கொண்டு இருந்தோம்.
இல்லை நாங்கள் 2 மணி நேரம் கணக்கில் பார்ப்போம் சரியா. 1 மணி நேரம் 14 நிமிஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதாவது எப்போ ஆரம்பித்தோம் அந்த இடத்துலேருந்து நிற்காம தான் நடந்து கொண்டிருக்கோம் இப்போ வரைக்கும். நாங்கள் இந்த இன்ஜினை பிடிச்சோம்னு சொன்னால் 20 கிலோமீட்டர் கடந்து விட்டு தான் நிற்கிறது. நான் இப்போ 169 பார்க்குறேன். எந்த கண்ணு பார்க்குறோம் அப்புறம் சொல்கிறேன். உண்மையாகவே அது அந்த நாங்கள் அப்படி அந்த கதைச்சு போய்கள்ல எந்த ஒரு கலையோ ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறார் எங்கட ஒரு தடவை உங்களோட கதைக்கணும் வாங்க அப்புறம் கதைங்க முன்னுக்கு போகிறவரோட முன்னுக்கு போகிறவரோட ஓகே உண்டு கலங்க எல்லாம் ஓகே உண்டு கலங்க எல்லாம் ஓகே ப்ரோ. நின்றா கால் லோக்கா ஆயிடுமா கால் ஓகே ஆயிருமா ஒயில் காணாதா விளாங்குது எனக்கு ஒரு ஆளை போய் பிடிப்பா மச்சான் கிருஷ்ணப்பா கிடக்க கிருஷ்ணப்பா ஒரு வாரம் போற இப்படியே பின்னால் திரும்ப நடந்து கொண்டு இப்போ கொஞ்சத்துல பேர் பின்னால பார்த்து இல்ல இவர் எப்படாத ஒரு ஆண்டு பார்ப்போம் எப்படாத ஒரு ஆண்டு பார்ப்போம் கடை போட்டுட்டு பார்த்தா ஓட்ட போட்டு இறக்கி இல்ல இவர விடுறேன் அலண்டு இன்ஜின் இல்லை எப்படாத ஒரு ஆண்டு ஓடையடா நாளைக்கு எங்களால் ஓடையில அது போல அலண்டு கிட்ட விடுறியாடா பவுண்ட இன்றைக்கு பிடிக்காம அவனை விடுறையில ஓடிக்கொண்டு இருக்கிறான். நாங்களே விடுற மாதிரி இல்லை. நில்லுங்க வாங்க அப்படி அங்கே நிற்கிறேன் தானே. நில்றாப்பா நில்றா நீ போடினேன்டா ஜீவா நண்பன் மழை பிடிக்க அங்கே அது பெரிய ஒரு மழை பிடிச்சாச்சால ஓ சேட்டு கலர் ஓடியாச்சு. ஆமாம் நண்பன் எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சு. இல்லை எனர்ஜி கிடக்குது நண்பன் எப்படி பிடிச்சிட்டேன் இப்படி பிடிச்ச பிரச்சனை இல்லை கொஞ்சம். ஆனால் அவங்க 14 கிலோமீட்டர் கிடக்கு. எங்க அங்கே இருந்து பார்க்க 26 கிலோமீட்டர் காட்டினது. ஆனால் அங்கே போகிற கிலோமீட்டர் கிடக்குது. அது நல்ல ஒரு பாட்டுக்கு அழகான பாலம் பாருங்க. ஆனால் ஓடவும் எனர்ஜி இருக்கடா அங்கே உடம்பில். ஓட காலனும் இல்லை, உண்மையாக காலனும் இல்லை. அந்த நெஞ்சுக்கு ஓடைக்குள்ள அதாவது காலனும் மாறும் தானே எங்கட இந்த வாகனங்கள் வருது. கவனமாக போய் கொள்ளணும். நல்லா தான் இருக்குதுங்க உண்மையாக. இதில் முக்கியமான விஷயம் என்ன, எங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ் மட்டும்தான், மற்றதெல்லாம் சமாளிக்கிறதா. அதுக்கு தான் நான் வந்தது. வாங்க வாங்க வாங்க. வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையும் எங்களோட ஒவ்வொரு உறவுகள் ஜாயின் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில் நீங்களும் இன்றைக்கு ஜாயின் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அங்கே நண்பர்கள் நாங்கள் ஓடி வந்ததால் அவங்க கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரத்துக்கு மேலே நிற்கிறாங்களே. என்ன ரெண்டாலும் அவன் நிற்காம நடந்து கொண்டே போய் கொண்டு இருக்கான். அவன் பயங்கரமானவன் போல். ஆனால் நடவு தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது வேறு வேறு. பாருங்க சூரிய உதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி காலம் நல்லா இருக்குண்ணா. என்ன பிரச்சனை சொன்னா இப்போ பின்னுக்கு 100 மீட்டர் தள்ளி எங்கட ஓடியங்கள் வராங்க. மற்றபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம்னு சொல்லி அவன் முன்னுக்கு ஓடி ஓடி நடந்து போயிட்டான். நாங்கள் இப்போ நடுவில் நிற்கிறோம். எங்க நடுவில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். 10 கிலோமீட்டரில் 9 வருஷம் 50 சொல்லி வைக்கலாம். நாங்களே அதில் ஒரு கடை வர்றது அதில் நிற்கிறோம்னு சொல்ல போனால் நிற்க போகிறோம். காரணம் அதாவது ஒற்றுமையாக போகணுன்றதுக்காண்டி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் இதில் ஒரு கெத்தொன்று இருக்கேன்னு. நாங்கள் போட்டிருக்கிற வாசகம் வேற்றுமையிலும் ஒற்றுமைன்னு சொல்லி நாங்களே இப்படி தனித்தனியாக போனால் எல்லாம் உண்டா பண்ண பாட்டு படிச்சு பண்ண போகலாம். அதால் நாங்கள் பாட்டு படித்து கொண்டு பண்ணா போகிறதுக்காண்டி அந்த கடையில் நிற்க போகிறோம். ஏதாவது கடை இருக்குது தானே, கணக்கு கடையில் வந்து கொண்டு கடை இருக்கு. ஒரு நண்பன் அங்கே நல்ல ஒரு சாப்பாடு கடைக்கு போகும்பா. என்ன தானே நாங்கள் வரையா சொல்லி பார்த்து பிளேண்டி ஒரு நினை பார்த்து சாப்பாடு கடை இருந்தால் ஒரு நினை சாப்பாடோட முடிச்சிருக்கலாம். சரி பிளேண்டியோட முடிப்போம் நாங்கள் அன்றைக்கு. பிளேண்டி சொல்லிட்டேன். 4 பிளேண்டி 5 பிளேண்டி சொன்னேன். அதுதான் பார்த்து சொல்லணும்லங்குது. 6வது பிளேண்டி எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கலாம். கடைசியாக சொல்லுவோம். அப்போ எப்படி இருக்கு நண்பன், அதாவது இன்றைக்கு முன்னும் வந்து இருக்கிறாடி
எங்களுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறார். என்ன நண்பர்? ஆளை பிடிக்கவே இல்லாம இருக்கு. ஜெட் மாதிரி பறக்குது ஓட்டம். மாதிரி போயில வேற நடந்து ஆடுறேன். இப்படி எப்படி எல்லாம் வச்சிருக்குது. இப்ப நாங்க எல்லாம் இப்பயே வந்துட்டோம். நீங்க எல்லாம் இப்பதான் வாரீங்க. ப்ரோ உங்களோட அன்பு சொல்ல ப்ரோ. செலிபிரிட்டி போட்டோஸ் நின்று வந்தேன். வீடியோஸ் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து காட்ட மாதிரி. ஒரு நின்று வந்திருக்கிறீங்களே நீங்க. நீங்க இதுல இருந்து நீங்க ரோட்டால போய்க்கலாம் வீடியோ. ஆகள் விராவல செலிபிரிட்டிஸ். அப்படிதான். மெயின் உங்க இருந்தா சுச்சு வராங்க வேலைய வருவாங்க. மெயின் இது பேக் வரது. சரி வரது ஸ்கோட் வரது. பேனர் கிழிஞ்சிட்டா. அது கிளிக் அது பேர. அது பேர ஃப்ரீயா மாட்டேன். சரி ஓகே. ரிப்சிட்ல கொஞ்சம் ஸ்பீடா ஆன் பண்ணுங்க சரியே. இல்ல நீங்க அந்த ஓடுவீங்க. கை நடுங்குது. பிளேண்டி நெஞ்சு பிளேண்டியோ. கை நடுங்கல பிடிக்க கஷ்டம். நல்ல கணக்கான சுவரோட நல்ல திக்கான தேயிலையோட அருமையான பிளேண்டி. கொந்தாய் பிளேண்டி ஐயா. ஐயா கொந்தாய். சூப்பர். நல்லா இருக்கா? ஐயா தமிழ் தெரியும். எங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். அப்ப கொஞ்சம் தெரியுமா? எங்களுக்கு டிக்கடிக்க ஒன்லி புழுவா. தெரியும். கடையில பாவம் கப் இல்ல போல. ஐயா பாவன் 2 பேரை தான் கதிரை வச்சிருக்க. ஐயா வந்து ஆனா கொந்தாய் பிளேண்டி நல்ல கார். லொக்கு தேயில லொக்கு தேயில. சாயம் லொக்கு சாயம். ஐயா சிங்கனா பறக்க போகுது இப்ப. சிங்கன தங்குவாதே புழுவாண்டே. சுட்ட புழுவ ஒன்லி புண்ணுவ. லங்க ஒக்கம அங்க பூராம பையனோ 10 பூரானா பயணியானோ 10 நாள் பண்ணி நியூஸ்ல போட்டுருந்தா. திமுனா சிங்கள நியூஸ்ல போட்டுருந்தா. நல்லூர் கோவில். நாங்க வர தகவல் வந்துட்டு. நீங்க 30 நாள் சிங்கள புத்தகம் வாங்கி சிங்களம் படிக்காடி. நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கோம். அது சிங்கள நியூஸ்ல வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். கடவுள் காக்க பிராஸ் வந்திருக்கானா நியூஸ்ல. பிராஸ் நியூஸ்ல வந்துட்டாடாப்பா. நீ இஞ்சட்டா கொரோனாப்பா வாரம். சிங்கள பேப்பர் இல்ல. ஒரே சந்தோஷமா இருக்குது. ஐயா பாய். திருப்பி பாய். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். அதாவது சக மொழி பேசுற பேப்பரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட செய்தி வந்தது ரொம்ப சந்தோஷம். அப்படியே நாங்கள் எங்களோட பயணத்தை புறப்பட போகிறோம். இனி இன்ஜின் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெதுவாக தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன சொன்னால் கிண நேரம் இல்லை பிரேக் எடுத்துட்டோம். காரணம் கொஞ்சம் வேலைகள் இருந்ததா பிரேக் எடுத்துட்டோம். ஓகே அப்படியே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் வாங்க. இல்லை இப்போ ஸ்கூல் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சகோ யாழ்ப்பாணத்திலிருந்தா? யாழ்ப்பாணத்திலிருந்து பார்க்க வரீங்களா? எப்படி இருக்கீங்க? பயணம் சட்டப்படி போய் கொண்டிருக்கு. நடக்காம ரூம்ல இருந்தா விசிற அடிக்குது. நடந்த ஆறு கொழும்பு பையனா? அவர் ஸ்டார்ட் பண்ண எல்லாரும் கொஞ்சம் தூரம் வந்தவர். இன்னொரு இருந்து ஸ்டார்ட் பண்ண பொடியன் அவன் நாங்கள் இப்போ நேற்று கொஞ்சம் இதுக்கு லீவ் கொடுத்துட்டோம். அண்ட் உடம்பு கவனிக்கணும். நார்மலாக 62, 45, 43. இன்றைக்கு 36, 34 கிலோமீட்டர். உங்களை சந்திக்கணும் வந்தது சந்திச்சிட்டீங்க. நாங்கள் வச்சு சில டைம் காலையில் நீங்கள் டிராவல் தொடங்கி இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் வந்து அங்கேருந்து பார்க்க க்ரீன் கலர் தெரிஞ்சோன்னே சொல்லிட்டு வந்தது. இனி எங்கே போய் நிற்கிறோம்? 10:30 மதவாச்சி தாண்டி நாங்கள் நின்றே ஆகணும். நாங்கள் ஏன்டா அங்கே ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எப்படியும் இப்படித்தான் சும்மா இதுக்கு தான் ட்ரிப்பாக தான் வலிக்கிறது.
சரி அப்படி வாங்க நாங்க லொகேஷன் போடுறோம் அங்க செட் ஆகும் சரி சரியா நன்றி பாய் மாட்டால ஒரே வாய்ப்பு தான்டா ரிக்கோ கதற போகுது பேரு பேரு அங்கு வேலு படிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வைபாக போய் கொண்டிருக்கோம். இந்த ரோடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர குளிர்மையாக இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இயற்கை, அதாவது சுத்த வர நல்ல மரங்கள் சூழ்ந்த இடமா இந்த இடம் இருக்குது. ஆகையால் நல்ல வைபாக போய் கொண்டிருக்கும். வெயில் வர மட்டும் எங்களுக்கு சந்தோஷம் தான், வெயில் வந்தாலும் சந்தோஷம் தான். அப்படியே ரசிச்சுட்டு போய் கொண்டிருக்கோம். நண்பன் யோசிக்காத, அதாவது காலை கட்டி வைக்கிறது தெரியுது நண்பன். நான் யோசிக்க நடமச்சான் நடந்து கொண்டே இரு. அப்படியே எங்களை இலக்கையை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டு போய் கொண்டே இருப்போம். வாங்க நாங்கள் செல்வோம். டான்ஸ் பத்தாதா? அவன் டான்ஸ் ஆடுறதுல எக்ஸசைஸ் கொண்டு இருக்கா. இல்லையாரப்பா போயிட்டு வரேன். எங்களை பாதுகாப்பு திருப்பி நல்லூருக்கு அனுப்பி வை சரியா? இந்த ஏரியாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் மட்டும் தானே தமிழ். அண்ணன் மட்டும் தான் இந்த ஏரியாவில் தமிழில் இருக்கிறார். மிச்சம் எல்லாரும் சிங்களம் தான். என்ன கடை? இந்த இரும்பு இரும்பு வேலை வச்சிருக்கேன். ஓகே சரி ஓகே. சப்போர்ட் தமிழ் ப்ரோ. டான்ஸ் ஓடி யாரிவே ஊரிவே பாருங்க வாரம் கண்ணாடியா பாட்டு. ப்ரோ வர்றாக்க போதும். ஓடி அடிய போடு டக்கர் அங்கே நல்ல ஓட்ட போடுறாருங்க. இதில் பாருங்க ரோட்டோரத்தில் வச்சு மரக்கறிகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கு. நம்ம பாருங்க இவர் சோழன் சொல்ல போகிறா. என்ன சோழன் சோழன் ಓಕೆ ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್. ರೋಲ್ ತಿನ್ನೋದ ಪೋಲ್ ರೋಟಿ ತಿನ್ನೋದ ಒಕ್ಕಮ ತಿನ್ನೋದ ಹಿಂಗಾಲ ಎಣ್ಣೆ ಒಳಿದಿರ್ಕು தியனுவத ஒவ்வொன்றும் தியனுவத. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தியனுவத கடைகள் தியனுவத குளங்கள், அதாவது ஆழமான பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியை காணல. கூடுதலாக எங்கள் பக்கங்களில் தண்ணிகள் நிற்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்து தண்ணியை காணல. மழை குறைவாக இருக்கும் எங்கள் பக்கம். இப்போ தானே நல்ல மழை பெய்து கொண்டு இருக்கு மாறி. நண்பன் கொடியையும் குத்திட்டான். கொஞ்சம் முன்னுக்கு போகிறான். நாங்கள் வீடியோ எடுத்து தானே அதில் ஆயால் நண்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் முன்னுக்கு போகிறான். பாருங்க போகிற பாதையில் நல்ல பழங்கள் எல்லாம் கொய்யா பழம், பப்பாசி பழம், ஓட்டமேலன். இப்போ ஓட்டமேலன் வேண்டாம், ரெண்டாலும் பேருந்து தேவைப்படும். பொருள் டீ தேவை வந்து வீடியோ பார்த்துட்டு நேற்று ஃபுல்லாக சந்திப்பு ஒன்று பார்த்தேன், கிடைக்கல. இப்போ தான் வீடியோ பார்த்துட்டு வர அவனோட காலநாட்டு இன்னைக்கு ஓனியா தான். இன்றைக்கு மதவாச்சி. நேற்று மதாச்சி போகல. நேற்று மதவாச்சி அங்கே வவுனியா இல்லை எங்கட அன்பு சொந்தங்கள் விடலை. என்ன விஷயம் இப்போ தான் உங்களோட வீடியோ பார்த்து போட்டு வந்துட்டு. சரி நாங்களும் சப்போர்ட் இருக்கோம். சந்தோஷம். 25 மாவட்டம் முடிச்சுட்டு தான் வருவேன். சந்தோஷம் அண்ணா. போயிட்டு வரேன் ப்ரோ. பார்க்க ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அவர் இங்கே மன்னரில் நினைக்கிறார். ஓகே ப்ரோ, சந்திப்போம். ஓகே. வெற்றிகரமாக இடுப்புக்கு வந்த கை நண்பன் களைத்து விட்டார் போல. இஞ்சி நோயாது. கையை விசிக்கினா மட்டும்தான் நடப்பாங்க, இடுப்புக்கு ஒன்றா நடக்க மாட்டேன். மதவாச்சியை தாண்டி இப்போ சரியாக நாங்கள் எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனாவில் டவுனில் நின்று கொண்டு இருக்கிறோம். இதை தாண்டி நாங்கள் மதவாச்சி போகிறதுக்கு சரியாக எத்தனை கிலோமீட்டர்னு சொல்ல தெரியலை. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை இருக்குது. பூனா ஸ்கூல் என்ன எங்களை தமிழாக்கள் இல்லைண்ணா. अभी तक मैं पूरा इन्ने अभी केलमियानो मद वच्चिट्टु ईला अभी स्टे वेला आये यानो अभी बिटतना वाला अभी तक इन्नो पूरा
அவசர விட்டமின் சி வாங்கினாங்க. அதை போட்டு தான் நாங்கள் இப்போ நடக்கிறோம். எடுத்து சொன்ன இன்ஜின் கொஞ்சம் ஹீட்டு தான் கிட்டது. இல்லை ஹீட் ஆகிடு. என்னடா கபிலாஸ்? டேய் எங்களோட சரமங்க வச்சு ஒரு சரம் எடுத்து கொடுங்க. ப்ரோ வெயிட் பண்ணு. என்ன விளங்க இல்லை? எடுத்து கொடு. வேகமா நடக்க கிடக்கு. பைக்ல சரமங்க வச்சு எடுத்து கொடுங்க. மெதுவாக நடக்கலாமா? மெதுவா நடக்கலாம். இருக்குதுவே என்ன வாய் இழுக்குது? 17 கிலோமீட்டர் இருக்குதாப்பா. 2.5 மணி குயிக் எடுக்கிறது தான் மிக முக்கியம். எனக்கு அந்த குயிக்காக இருக்கிறது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற கொஞ்சம் கஷ்டப்படும் மச்சான். கவனமாக பார்த்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இன்ஜினை நடந்து குடிக்கக்கூடாது. தேங்க்யூ. நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. சிங்கள சகோதரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஓட்டமில் வந்துட்டு போயிடும். அப்படி நாங்கள் ஓட்டமில் சாப்பிட நடந்து போகிறோம். இல்லை பார்த்துருப்பீங்க நீங்கள். சூப்பர். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போதை போனதை விட கொஞ்சம் ஸ்பீடாக போகணும்னு சொன்னால் எங்களோட டார்கெட் 10:11 நாங்கள் அதாவது அந்த இலக்கு அடைய வேணும். முடியுமான்ட்டு நான் நம்ப முடியலன்றாலும் முயற்சியை நாங்கள் கைவிடையில் அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். எங்களோட நகர்வுகள் கால்கள் நடந்து கொண்டே இருக்குது. நடந்து கொண்டே இருக்கோம். போய் சேருவோம். அதாவது இனி நிற்காம நடக்கணும். அதான் எங்களோட டார்கெட். நின்றோம்னு சொன்னால் தளர்ந்துருவோம். கால்கள் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பே இருவரும் பொடியாக இலங்கை. வணக்கம். என்ன கதை? இருக்கிறோம். நல்ல சுகம். காலாட்டு நிக்காத நடந்தோண்டே இரு. 10:30 11 கிலோமீட்டர் நடக்கணும். அதான் டார்கெட்டில் இருக்கிறோம். நம்ம ஊருக்குள் சரி நன்றி சகோதரர். எல்லாம் டீம் வா. லைனுக்கு வா. அப்படியே டீமோட என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மை டீம். கிருப்ளாக்ஸ். கிருலஸ். நான் அனுப்புறேன். இவரங்கட கேமராமேன். தாங்கள மிஸ்டர் ஜாக்ஸ் காரோ. இந்த கப்பலோட கேப்டனே நான் தான். நம்மள இந்த போன் என்கிட்ட தான் இருக்கு. அந்த கப்பலே நான் தான். பாருங்க இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரிக்கரவாசி தூரம் நடக்கணும். இவ்வளோ நேரம் எடுத்துட்டு அதாவது ரெஸ்ட் எடுத்து வர்றதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துட்டு. ஆனால் எங்களுக்கு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஒரு 2.5 மணித்தாலும் தான் இருக்குது. அதுக்குள்ள சரிக்கரவாசி தூரம் கிடக்குறது பெரிய சவாலான விஷயம். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நிற்காமல் போகிறோம். பார்ப்போம். चैनल के तमिल ब्रोस कीला यूट्यूब चैनल तीनों टिकटॉक चैनल तीनों जहाँ अपने अंदर भी डरता ना लांगा पूरा इसी भाव में पाएंगे वंदी नाल दने ஓ நாலு गाँव सातरा जहाँ अपने नंगे मम्मा मदो जीगी रेंदला आया अभियान சரி பாய். தேங்க்ஸ். இதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் பூனாவில் யானை காடு வருது. காட்டு யானைகள் நடமாடமடம்னு சொல்லி அதில் போட்டை ஓட்டுறதுக்கு கவனமாக வாகனங்களை செலுத்தவுமாம். அப்போ நடந்தவராக எப்படி போகிறது? இனி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை காட்டை கடக்க போகிறோம். ரொம்பவுமே பயங்கரமான காடு. வார யானையிலேயும் ஏறி போக மாட்டோம். நாங்கள் நடந்து தான் போவோம்ண்டு சபதம் எடுத்து நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கின்றோம். அதில் போட்டிருக்குது. வாகனத்தில் போவர்கள் கவனமாக போகட்டும், யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாம். ஆனால் நடந்து போவர்கள் எப்படி போவன்னு சொல்லி போடவில்லை. அந்த போட்டையும் போட்டு விடுங்கள் என்று சொன்னால் நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கின்றோம். இங்கால போக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டுகள் எல்லாமே இறங்கி ஏறுது. கொஞ்சம் ஏறி கொண்டிருக்கோம். இனி இறங்குவோம். பரவாயில்ல, இறங்கிக்க நல்லா தான் இருக்குது. இறக்க கொஞ்சம் கடினமாக இருக்குது. இனி அந்த நுரலியாலெல்லாம் இனி ஏறுறது தானே. இனி போக பார்ப்பீங்கள். கணக்க சவால்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். மலைகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சவால்கள் இருக்கும். இனி ஏறிட்டேன். இன்னும் கொஞ்சம் இறங்க போகிறேன். சரியாக 10லேருந்து 11 அதாவது அந்த இடத்துல நாங்கள் அடையணும். அதுக்காண்டி தான் நிற்காமல் நடந்து கொண்டிருக்கிறோம். இதில் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இளநீ கடை ஒன்று இருக்குது. அந்த இளநீ கடையில் நாங்கள் இளநியை குடிச்சிட்டு போகிறோம். ஆனால் டைம் பத்தாது எங்களுக்கு போகிறதுக்கு. ரெண்டாலும் ஓய்வு பண்ணுறது முக்கியம். ஆகையால் இளநியை குடிச்சிட்டு போகிறோம். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் நாங்கள் கடந்துட்டோம். சந்தோஷம். அதாவது கொஞ்சம் வேகமாக கடந்துட்டோம். 20 கிலோமீட்டர் மணித்தியாலம்னு சொன்னால் 2 பேர் முன்னுக்கு வராங்க. அவங்கள பார்த்துட்டு கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் 12 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் நாங்கள் கடந்தது உண்மையாக ஒரு அதிசயத்தான். அதாவது இவ்வளோ ஸ்பீடாக நாங்கள் நடக்கையில் இன்றைக்கு நடந்திருக்கிறோம். ஓகே, அப்படி நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். இல்லை இளநீ கடையில் போய் இளநியை குடிப்போம். நாங்கள் இளநியா என்னென்றாலும் அவங்க ஓய்வு எடுக்கணும். பின்னு வரவங்க கொஞ்சம்
மெதுவாக வராங்க. மெதுவாக வரையில அவங்களுக்கு அந்த நின்ற ஒன்று ஒரு இடத்துல நின்ற ஒன்று கால் பிடிச்சிட்டு போல இப்போ மெதுவாக வராங்க. இளநீ கடையாக என்ன கடை நின்று ஆறுதெல்லாம் நாங்கள் போவோம். இரவு 10 மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு காணொலி ஒன்று வரும். இந்த காணொலி பார்த்து முடிச்சாக்கள் அந்த காணொலி இரவு 10 மணிக்கு பாருங்க. அது ஒரு முக்கியமான காணொலி. அது என்ன காணொலின்னு சொல்ல போனால் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாராட்டு மாதிரி ஒன்று நடந்தது. அது என்ன பாராட்டுன்றது பாருங்க. பார்க்கறதுக்கு சும்மா புல் அரிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா மது 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 மது